இப்போ நம்ம பார்க்க போகிறது algebraic structure section 6.4 canonical formsல triangular form பார்க்க போகிறோம். Let V be a finite dimensional vector space over a field F. இந்த section ஃபுல்லாகவே நம்ம இப்படி தான் கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். Next ஒரு definition. The linear transformation ST in A of V are said to be similar if there exists an invertible element C in A of V such that T equal to CS C inverse. ரெண்டு linear transformation ST in A of Vல கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அது ரெண்டுமே சிமிலராக இருந்துச்சுன்னா தேர் எக்ஸிஸ்ட் அன் இன்வெர்ட்டிபிள் எலமெண்ட் C அப்படின்ற ஒரு இன்வெர்ட்டிபிள் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். இன்வெர்ட்டிபிள்னா ஒரு ரெகுலர் எலமெண்ட், இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிற ஒரு ரெகுலர் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். சச் தட் T ஈக்குவல் டு CS C இன்வர்ஸ். இந்த டெஃபினிஷன் வந்து செட் ஆஃப் ஆல் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்க. அல்ஜிப்ரிக் ஐசோமார்ஃபிசம் இருக்கிறதுனால லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் கொடுத்தா நம்ம மேட்ரிசஸ்லையும் இதே டெஃபினிஷனை டிஃபைன் பண்ணலாம். ஸோ த அபவ் டெஃபினிஷன் டிஃபைன்ஸ் சிமிலாரிட்டி ஆஃப் மேட்ரிசஸ். இஃப் மேட்ரிசஸ் A, B in Fn are similar if there is an invertible element C in Fn such that B equal to CA C inverse. அதே மாதிரி ரெண்டு மேட்ரிசஸ் A, B in F1ல சிமிலராக இருந்துச்சுன்னா அங்கே ஒரு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிற இன்வெர்ட்டிபிள் எலமெண்ட் Cன்றது எக்ஸிஸ்ட் ஆகும். such that B equal to CA C inverse அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு ரிசல்ட் பார்க்கலாம். சிமிலாரிட்டி இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆன் A of E அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ப்ரூஃப் பார்க்க போகிறோம். 3 எலமெண்ட்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். S, T, R in A of E அப்படின்ற 3 எலமெண்ட்ஸை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணுறதுனால நம்ம ரிஃப்ளெக்சிவிட்டி, சிமெட்ரி அண்ட் டிரான்சிட்டிவிட்டி இது மூணுமே நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவிட்டி. சின்ஸ் S ஈக்குவல் டு IS I இன்வர்ஸ். I வந்து ஐடென்டிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ S இஸ் சிமிலர் டு இட் செல்ஃப். இது மூலயமா நம்ம ரிஃப்ளெக்சிவிட்டி ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சிமெட்ரி ப்ரூவ் பண்ண போகிறோம். இஃப் T ஈக்குவல் டு CS C இன்வர்ஸ். இதில் ப்ரீ மல்டிப்ளை பை C இன்வர்ஸ் அண்ட் போஸ்ட் மல்டிப்ளை பை C பண்ணும்போது C இன்வர்ஸ் TC ஈக்குவல் டு S அப்படின்றது கிடச்சிருக்கு. ஸோ thus if S is similar to T then T is similar to S. So this proves symmetry. Next transitivity ப்ரூவ் பண்ண போகிறோம். if S is similar to T இருந்துச்சுன்னா T equal to CS C inverse கிடைக்கும். அதே மாதிரி T is similar to R கிடைச்சதுன்னா R equal to DT T inverse கிடைக்கும். where CD in A of E அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு R equal to DT D inverse எடுத்துக்கிறோம். இதில் Tக்கு பதிலாக நம்ம CS C inverse சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ R equal to D CS C inverse into D inverse. ஸோ இதை நம்ம கம்பைன் பண்ணி எழுதும் போது DCS DC the whole inverse அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோன்னா திஸ் இம்ப்ளைஸ் தட் S இஸ் சிமிலர் டு R. எஸ்ஸும் வந்து சிமிலர் டு ஆராக இருக்குது அப்படின்னு தான் கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலயமா நம்ம டிரான்சிட்டிவிட்டியும் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் சிமிலாரிட்டி இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆன் A of E அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டோம். த கரஸ்பாண்டிங் ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் இன் A of E இஸ் கால்ட் அ சிமிலாரிட்டி கிளாஸ். நெக்ஸ்ட்டு நம்ம கெனானிக்கல் ஃபார்ம்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். We prove the existence of linear transformation in each similarity class whose matrix in some basis is of a particularly nice form. These matrices are called canonical forms. ஒரு similarity classes-ல கண்டிப்பாக ஒரு linear transformation exist ஆகும். அதுக்கு ரிலேட்டடாக கிடைக்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இன் சம் பேசிஸில் கிடைக்கிற மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு பர்டிகுலர்லி நைஸ் ஃபார்மில் இருக்கும். அந்த மாதிரி மேட்ரிக்ஸை நம்ம கெனானிக்கல் ஃபார்ம் அப்படின்றத சொல்வோம். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டெஃபினிஷன். Let W be a subspace of a vector space V over F, then W is said to be invariant under T in A of V if WT contained in W. இன்வேரியண்ட்னா என்னென்னா ஒரு ஃபங்க்ஷனில் செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸோட இமேஜஸ் வந்து இஸ் மேப்பிங் ஆன் டு த அதர் சைட். அந்த சைடில் இருக்க ஃபங்க்ஷனில் மேப்பிங் ஆகிருக்கும். செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸோட இமேஜஸ் வந்து இஸ் மேப்பிங் ஆன் டு த அதர் சைடில் மேப்பிங் ஆகிடுச்சுன்னா அதுதான் நம்ம இன்வேரியண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சப்ஸ்பேஸை நம்ம இப்போ இன்வேரியன்ட் சொல்வோம்னா இமேஜ் ஆஃப் W வந்து Wவோட சப்ஸ்பேஸில் இருக்கும். அதுதான் வந்து சப்ஸ்பேஸ் ஆஃப் இன்வேரியண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து WT கண்டெய்னிங் Wன்னு கொடுத்துருக்காங்க. Tன்றது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், W வந்து சப்ஸ்பேஸ். ஸோ W2 இஸ் அகைன் அ சப்ஸ்பேஸ் தான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இன்வேரியண்ட்டோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து சிங்கிள்டன் 0, கர்னல் T அண்ட் V of T ஆர் ஆல் இன்வேரியன்ட் சப்ஸ்பேஸ் ஆஃப் V அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு நோட் பார்க்க போகிறோம். இஃப் W ஈக்குவல் டு x,0 x வந்து ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு Wன்ற கலெக்ஷன் நம்ம எடுத்திருக்கோம். தென் W இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் R2 பட் இட் இஸ் நாட் இன்வேரியண்ட் அண்டர் தி ஃபங்க்ஷன் R2 to R2 டிஃபைன்டு பை
டபிள்யூன்ற ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து சப்ஸ்பேஸ் ஆஃப் R2க்கு இருக்குது. ஆனால் இட்ஸ் நாட் இன்வேரியண்ட் அண்டர் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிலாங்ஸ் டு R2. W வந்து சப்ஸ்பேஸ் ஆஃப் R2ல இருக்குது. ஆனால் இட்ஸ் நாட் இன்வேரியண்ட் அண்டர் T அப்படின்ற ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். கன்சிடர் இப்போ நம்ம W2 கன்சிடர் பண்ணோன்னா x, ஆனால் நம்மளுக்கு இருக்க கலெக்ஷனோட W வந்து x,0, ஆனால் W2 வந்து x,x இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் கண்டெயின் இன் W அண்டர் திஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றத இந்த நோட். இது அப்புறம் வந்து நம்ம அனதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்வேரியன்ட் சப்ஸ்பேஸுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரேஞ்ச் ஆஃப் T. ரேஞ்ச் ஆஃப் T வந்து R of T, அதுக்கு ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கிறோம். W அப்படின்ற ஒரு கலெக்ஷன் ரேஞ்ச் ஆஃப் Tயில் எடுத்துக்கிறோம். ரேஞ்ச் ஆஃப் T வந்து சப்ஸ்பேஸ் ஆஃப் V அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ ரேஞ்ச் ஆஃப் T சப்ஸ்பேஸ் ஆஃப் Vனா W இஸ் கண்டெயின்ட் இன் R of T. ஓகேவா? T இஸ் அ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் V to Vன்றனால W பிலாங்ஸ் டு V. ஓகே, பை டெஃபினேஷன் ஆஃப் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மூலியமா T of W வந்து பிலாங்ஸ் டு R of T. நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கிறது W பிலாங்ஸ் டு R of T. நம்ம கிடச்சிருக்குது TW பிலாங்ஸ் டு R of T. So we prove that W is belong to R of T. Now since we prove that TW is belongs to R of T is an invariant subspace and prove பண்ணிட்டோம். Second example, null space is invariant. Null space of T n of T எடுத்துக்கிறோம். Set of all collection வந்து set of all vectors எடுத்துக்கிறோம். Consider V belongs to n of T என்றதை consider பண்ணிக்கிறோம். By definition of n of T மூலமா T of V equal to 0 கிடைக்குது. Since T is linear transformation இருந்துச்சுன்னா T of 0 equal to 0. ஸோ இங்கே வந்து அப்ளைங் போத் சைட் பை T-யை அப்ளை பண்ணுறோம். ஸோ T into T of V equal to T of 0. இஃப் மேப்பிங்ஸ் ஆர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதோட இமேஜஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்குது? T of V equal to 0ன்றது கிடைக்குது. அதை நம்ம எப்படி எழுதலாம்? T of V belongs to n of Tன்னு எழுதலாம் பை டெஃபினேஷன் ஆஃப் n of T. ஸோ தட் நம்ம கன்சிடர் பண்ணது V belongs to n of T, நம்மளுக்கு வந்து T of V belongs to n of T. Therefore n of T is invariant under T. இது செகண்ட் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம 4 சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், டிட்டர்மைன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ் ஆர் யூனிட்டரி, ஹெர்மிஷியன் அண்ட் நார்மல். 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு யூனிட்டரி, ஹெர்மிஷியன், நார்மல் ப்ரூவ் பண்ணணும். யூனிட்டரி ப்ரூவ் பண்ணுறதுக்கு A star A equal to I. A starனா A bar the whole transpose equal to A transpose the whole bar. கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம். அதுக்கு A bar கண்டுபிடிச்சிருக்கோம். A bar the whole transpose, ரோலாம் காலமாக, காலம் எல்லாம் ரோவை எழுதிக்கிட்டோம். A ஸ்டாரையும் A மல்டிப்ளை பண்ணுறோம். இதுதான் A ஸ்டார் இன்ட்டு A மல்டிப்ளை பண்ணும்போது 1001 I மேட்ரிக்ஸ் கிடைக்குது. ஸோ A ஸ்டார் A ஈக்குவல் டு ஐன்னு கிடச்சுன்னா அது யூனிட்டரி ப்ரூவ் பண்ணிட்டோம். நார்மல் ப்ரூவ் பண்ணுறதுக்கு A ஸ்டார் A ஈக்குவல் டு A ஸ்டார் ப்ரூவ் பண்ணோம். ஆல்ரெடி A ஸ்டார் A ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ A ஸ்டார் A மேட்ரிக்ஸ் A ஸ்டார் மேட்ரிக்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். அகைன் 10101 கிடைக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால A இஸ் நார்மல், அதுவும் ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஹெர்மிஷியன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு A ஈக்குவல் டு A bar the whole transpose which is A star அப்படின்றத ப்ரூவ் பண்ணோம். ஸோ A bar the whole transpose இது வந்து மைனஸ் ஆஃப் A கிடைக்குது. நம்மளுக்கு ஈக்குவல் டு ஏன்னு கிடைக்கணும். ஆனால் இங்கே மைனஸ் ஆஃப் ஏன்னு கிடைக்கிறனால A star நாட் ஈக்குவல் டு A இஸ் நாட் ஹெர்மிஷியன். நெக்ஸ்ட் அதே மாதிரி 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சேம் யூனிட்டரி, ஹெர்மிஷியன், நார்மல் மூணுமே ப்ரூவ் பண்ணோம். A bar the whole transpose which is A star. நெக்ஸ்ட்டு A ஸ்டார் A கண்டுபிடிக்கிறோம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குது. 6 1 + I 1 - I 6. இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குது. விச் இஸ் நாட் ஈக்குவல் டு ஐன்றனால A இஸ் நாட் யூனிட்டரி. ஈக்குவல் டு ஐயாக இருந்தால் தான் அது யூனிட்டரி. நாட் ஈக்குவல் டு ஐன்றனால A இஸ் நாட் யூனிட்டரி. நெக்ஸ்ட்டு ஏவும் A ஸ்டாரும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஹெர்மிஷியன். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் A இது, நம்மளுக்கு கிடைச்ச மேட்ரிக்ஸ் A ஸ்டார் இது, ரெண்டுமே நாட் ஈக்குவல்ன்றனால A இஸ் நாட் ஹெர்மிஷியன், அதுவும் ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ A ஸ்டார் கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குது. விச் இஸ் நாட் ஈக்குவல் டு A ஸ்டார் A. ஏன்னா இங்கே A ஸ்டார் A வந்து 6 1 + I 1 - I 6. இங்கே 6 1 - I 1 + I 6. ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல்ன்றனால இஸ் நாட் நார்மல். இது ஃபஸ்ட் ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம், இஃப் Q இஸ் அ ரியல் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ், ப்ரூவ் தட் டிட்டர்மினன்ட் ஆஃப் Q ஈக்குவல் டு +or -1. அவங்க கொடுத்துருக்காங்க. சின்ஸ் Q இஸ் ரியல் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸாக இருந்தால் Q டிரான்ஸ்போஸ் Q ஈக்குவல் டு Q டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு I. அவங்க கொடுத்துருக்கிறது மூலயமா நம்ம எடுத்துக்கிறோம் Q டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு I. டேக்கிங் டிட்டர்மினன்ட் ஆன் போத் சைடு எடுக்கிறோம். ஸோ டிட்டர்மினன்ட் Q டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் I. ரெண்டு டிட்டர்மினன்ட் தனித்தனியாக கொடுத்துக்கிறோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் Q டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் I. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐயோட வேல்யூ 1. ஸோ ஒரு எலமெண்ட்டில் நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்து அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா அதே எலமெண்ட் தான் மறுபடியும் கிடைக்கும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் Q டிரான்ஸ்போஸும் டிட்டர்மினன்ட் ஆஃப் Q தான். தேர்ஃபோர் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் Q ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வரும். டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட் பண்ணும்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் Qயோட வேல்யூ +or -1.
தேர்ஃபோர் நம்ம அவங்க கேட்டிருக்கிறது ப்ரூவ் பண்ண சொல்லிக்க டிட்டர்மினன்ட் ஆஃப் q ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 நம்ம அது ப்ரூவ் பண்ணிட்டோம். இது வந்து செகண்ட் ப்ராப்ளம். இப்போ தேர்ட் ப்ராப்ளம், இஃப் t இஸ் skew Hermitian, prove that all of its characteristic roots are purely imaginary ப்ரூவ் பண்ணோம். சின்ஸ் t is skew Hermitianனா கண்டிஷன் வந்து t star equal to minus t. கேரக்டரிஸ்டிக் ரூட் வந்து லாம்டான்னு எடுத்துக்கிறோம். let lambda be a characteristic root of t. there exists a v not equal to 0 இருந்துச்சுன்னா such that vt equal to lambda v. இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ கன்சிடர் பண்ணிக்கிறது vt அப்படின்ற ஒரு செட் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த vt வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுக்கு வரும்போது vt ஸ்டாராக மாறிடும். ஸோ vt ஸ்டார் கமா v. இந்த t ஸ்டாருக்கு பதிலாக நம்ம மைனஸ் t கண்டிஷன் மூலிமா அப்ளை பண்ணுறோம். ஸோ மைனஸ் vt கமா v பை ஈக்குவேஷன் 1 மூலிமா vtக்கு பதில் மைனஸ் லாம்டா v கமா v எடுத்துக்கிறோம். இங்கே மைனஸ் வியை ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வெளியெடுக்கிறோம். ஸோ மைனஸ் லாம்டாவை வெளியெடுக்கிறோம். ஸோ மைனஸ் லாம்டா v கமா v இதை ஈக்குவேஷன் 2 வச்சுக்கிறோம். ஆல்சோ இதே செட்டில் vtயில் மறுபடியும் எடுத்துக்கிறோம். இங்கே vtக்கு பதிலாக பை ஈக்குவேஷன் 1 மூலிமா லாம்டாவின் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே லாம்டா செகண்ட் குவாட்ரண்ட்டில் நம்ம வெளியே எடுக்கிறனால வெளியே வரும்போது லாம்டா பார்னு கிடைக்கும். ஸோ லாம்டா பார் v கமா v ஈக்குவேஷன் 3 கிடைக்கும். 3யும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரம் 2 and 3 இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது மைனஸ் லாம்டா v கமா v ஈக்குவல் டு லாம்டா பார் v கமா v. v நாட் ஈக்குவல் டு 0னா v கமா vயும் வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு லாம்டா பார். இந்த மைனஸ் லாம்டா இன்சைட் வந்துச்சுன்னா ப்ளஸ் லாம்டா பார் ஈக்குவல் டு 0 கிடைக்கும். லாம்டா பார் வந்து x மைனஸ் ஐஒய். ஸோ ஐஒய் கேன்சல் இங்கே வந்து ரியல் பார்ட் தான் ஈக்குவல் டு 0 ஆகுது. இமேஜினரி ஆகலை. ஸோ ரியல் பார்ட் தான் 0 ஆகுது. தேர்ஃபோர் லாம்டா இஸ் பியூர்லி இமேஜினரி ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ ஃபோர்த் ப்ராப்ளம், இஃப் ஏ இஸ் ரியல் ஸ்கியூ சிமெட்ரிக் n cross n மேட்ரிக்ஸ் ப்ரூவ் தட் இஃப் n இஸ் ஆட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. ஏ வந்து ஸ்கியூ ரியல் சிமெட்ரிக் கொடுத்துருக்காங்க. அப்போனா ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ஆர்டர் ஆஃப் ஏ வந்து n நாங்களே கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ இங்கேருந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் n ஆஃப் ஏவை நம்ம எப்படி எழுதலாம்? n பவர் p இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு எழுதலாம். ஏன்னா pன்றது ஆர்டர் ஆஃப் ஏ. ஸோ அது மூலயமா நம்ம மைனஸ் வெளியே எடுக்கிறோம். -1 இன்ட்டு ஹோல் பவர் n. ஏன்னா ஆர்டர் ஆஃப் ஏ வந்து n கொடுத்துருக்காங்க. ஸோ -1 த ஹோல் பவர் n இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கிறோம். இந்த சைடில் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இருக்குது. -1 த ஹோல் பவர் n. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒரு டிரான்ஸ்போஸ் ஒரு எலமெண்ட்டுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்துகிட்டு டிட்டர்மினன்ட் எடுத்தால் அதே எலமெண்ட் தான் கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ இது வந்து ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ தான். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு -1 த ஹோல் பவர் n இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. என்எஸ் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே எண்ணுக்கு எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் மைனஸ் தான் கிடைக்கும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு மைனஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இந்த மைனஸ் இன்சைட் வந்துச்சுன்னா ப்ளஸ். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ப்ளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. 2 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. நம்ம அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ 4 எக்ஸாம்பிளும் ப்ரூவ் பண்ணிட்டோம்.